ரொம்ப பயங்கர பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது. புதுமுக நடிகர்களை போய் அவ்வளவு பேரை கொண்டு வந்து அதுதான் நான் இவர் படத்தோட இது படம் நான் ரிலீஸ்க்கு முன்னாடி ப்ரிவியூ எடிட் ஷூட்ல நான் பார்த்திருக்கேன். ஜானு நானும் ஒரே சீசன் நாளைக்கு அப்படியா? அப்புறம் தான் எனக்கு பழக்கம். ஒரு டீம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்படியே உட்காந்துங்க. படம் பார்த்தேன். பார்த்தோன்னே நான் சொன்னது அதான், படம் வந்து ஃபுல் எங்கே பார்த்தாலும் ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் ஒரு 50 பேர் 100 பேர் இருக்காங்க. இது வந்து எனக்கு விருமாண்டி படத்தோடைய இன்னொரு இது மாதிரி தெரியுது. விருமாண்டி படத்தில் இப்படி தான், எங்கே பார்த்தாலும் படத்தில் க்ரௌடு இருந்துகிட்டே இருக்கும். எப்படி நீங்கள் அதை மேனேஜ் பண்ணீங்கிற மாதிரி எனக்கு அது அவ்வளோ பேரை வந்து கட்டி மேய்க்கிறது, அதுவும் அவ்வளோ பேர் சொன்ன மாதிரி இதே இல்லாமல் இருக்கிறவங்க, சினிமாவை தேட்டரில் தான் பாக்குறவங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டு போற சீன் எனக்கு ரொம்ப ஜெனரல் கிரௌட் செட்டப்லாம் இல்ல, ரியல் ரோட்ல போயிட்டு எல்லாம் ஓரமோன்னு கத்திக்கிட்டு போயிட்டு அப்படியே ஒரு வேகமா ஹாஸ்பிட்டல் கூட்டு போற சீன்லாம் வந்து பயங்கரமா. அதுக்கெல்லாம் ஒரு காட்டுத்தனமான தைரியம். அங்கமாலி தான் எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவோட அங்கமாலி தான். ஏன்னா அதே மாதிரி அவ்வளவு டெபியூ ஆக்டர்ஸ் அது அந்த ஸ்கேல்லயுமே அந்த இது விஷயம் அப்படியே வந்து அதுல இருக்குள்ள ஒரு அரகன்ஸ் இருந்துட்டே இருக்கும். அங்கமாலியில இதுலயுமே அந்த இது இருந்துட்டே இருக்கும் அந்த அவங்களுக்குள்ள. ஏன்னா அந்த இப்ப அது என்னதான் வந்து சமாதானத்துக்கு புறா விட்டாலும் புறா விடுறதுல சமாதானம் கிடையாது, ஃபுல்லா கலவரம் தான். அந்த பேசிட்டு இருக்கும்போது யோசிச்சீங்க அடிச்சுட்டு